தமிழ்நாடு அரசு உலக வங்கி நிதி உதவியுடன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் செயல்படுத்தி வரும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஊரக தொழில்களை மேம்படுத்துதல், வேலைவாய்ப்பு மற்றும் நிதி சேவைகளுக்கு வழிவகுத்தல் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் திருச்சி மாவட்டத்தில் அந்தநல்லூர், மணப்பாறை, மணிகண்டம், முசிறி, துறையூர் வட்டாரங்களைச் சேர்ந்த 135 ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் திருச்செந்துறை ஜீயபுரம் கிராமத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களின் சொந்த தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த கண்காட்சியை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பார்வையிட்டு ஒவ்வொரு மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் 24 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 42,937 பேர் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு விவசாயம் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற தொழிலாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கடனுதவி செய்து அவர்கள் தொழிலில் அவர்களை முன்னேற்றம் அடைய ஒரு உந்துதலாக அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தேதி வரைக்கும் 24 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான நிதி உதவிகளை வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலமாக 42,937 பயனாளிகளுக்கு நாம் இதுவரை கடன் தொகையாக வழங்கியிருக்கிறோம். அவரை தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் வாழ்ந்து காட்டுவோம் என்ற திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பலரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலமாக சிறப்பு நிதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்தினால எங்களுடைய கம்பெனி 3 வருடங்களாக எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருக்கு நல்லபடியாக. இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட போய் நல்ல முறையாக ஏற்பாடு செய்து கொடுத்த துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பாகவும் வாழ்ந்து காட்டும் சார்பாகவும் நன்றி. வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் வழிகாட்டுதலோடு ஸ்ரீரங்கம் வாழை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் நாங்கள் ஒரு இயக்குனராக இருக்கேன். விவசாயிகளை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு குழு அமைச்சோம். எங்கள்கிட்ட 48 குழு எங்களோட இணைஞ்சிருக்காங்க. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆர்கானிக் இன்புட் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் சுயோதி குழுலேருந்து தாங்க சார் வந்திருக்கோம். அதிலிருந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் 60 மெம்பர், ஒவ்வொரு உறுப்பினருமே மகளிர் சுயோதி குழுவில் இருக்கவங்க தான் இதில் பெண் விவசாயியாக இருக்கவங்கள தான் இதில் இணைச்சிருக்கோம். அது இல்லாமல் அவங்க என்ன பயிர் பண்ணுறாங்களோ அதையும் எங்கள் கம்பெனியில் நாங்கள் வாங்கிக்கிறோம். இடைத்தரகர் இல்லாமல் நாங்கள் சுயமாகவே எங்கள் ஏன்னா அவங்களுக்கு லாபம், எங்களுக்கு லாபம். அதில் வர்ற லாபத்தை எங்கள் ஒவ்வொரு பயனாளிக்கும் பங்குதாரர்களுக்கும் அவங்களுக்கு பங்கு தொகையாக அதில் போகுதுங்க சார். அந்த இதில் மாற்றுத்திறனாளிகளாக ஒரு 20க்கும் மேற்பட்ட பேர் பிளைண்ட் பீப்புள் சேர்ந்து இந்த தொழிலை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஊதுபத்தி, சாம்பிராணி, அது மட்டும் இல்லாமல் வீடோட கிளினிக் பொருள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறதுனால வெளி உலகம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக எங்களை நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும், எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது மாதிரி திட்டத்தை உருவாக்கி, இந்த மகளிர் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக எங்களுக்கு இந்த சென்னை வரையிலும் போய் நாங்கள் ஸ்டால் போட்டுட்ருக்கோம். இந்த பொருட்கள்லாம் கொண்டு போய் எங்களையும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எனக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலியமாக மகளிர் குழு நடத்திட்டுருக்கேன் நான். அதில் மானிய லோனு எனக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் 4,87,000 ரூபா எனக்கு லோன் பண்ணி 30% மானியத்தில் எனக்கு லோன் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக மிஷினரிங் எடுத்து 3 லேடிஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் என் குடும்பத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்குது, என் கூட ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கும் ஹெல்ப்பாக இருக்குது. இந்த திட்டத்தை தெரிவித்ததுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன்.